நமஸ்காரம். இன்னைக்கு நம்மளுடைய திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூலில் 4வது பதிகத்தில் 11வது பாட்டு பலஸ்ருதி பாட்டு. இது கடைசி பாட்டில் என்னென்னா, அவங்களுக்கு எப்பயுமே அந்த பெருமாளோட பேர், ஊரோட பேர் சொல்லுவோம். அந்த ஊரில் இருக்க பெருமாளோடைய பெருமையை சொல்லுவாள். அடுத்தது அதை யார் பாடினதுன்றது அவளோட பெருமையை சொல்லுவாள். அதனால நமக்கு என்ன, அதை தெரிஞ்சுக்கிற வாழ்க்கை, அதை அடையிற வாழ்க்கை, அவள் அடையிற லாபம் என்ன, இதனால சொல்கிறது தான் பலஸ்ருதி பாடல். ஞாபகம் வச்சுக்கோ, பலஸ்ருதின்றது அதுதான். இப்போ இந்த பாட்டு பலஸ்ருதி பாட்டு, கடைசி பாட்டு. கடைசி பாட்டு எப்பயுமே ஒரு பதிகத்தில் கடைசி பாட்டு அது மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இருக்கும், பெரும்பாலும் அது மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கும், அது வேற. முதல்ல அந்த ஊரோட பெருமை, அடுத்து அந்த ஊரில் இருக்க பெருமாளோட பெருமை, அதுக்கடுத்து அதை இந்த பாட்டை பாடினவரோட பெருமை, அதுக்கடுத்தது அதனால நம்ம அடையிற நன்மை. இதனால தான் இருக்கும் 4 வரியிலையும். இப்போ பார்ப்போம், நம்ம இந்த இதை பார்ப்போம். குன்றமெடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபனுடைய செயல் நன்றி புணர்ந்த ஓராயிரத்துள் இவை வென்றி தரும் 10 மேவி கற்பார்க்கே அப்படிங்கிறதாக பாட்டு. குன்றம் எடுத்த பிரான் அடியாரோடும் ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல் நன்றி புனைந்த ஓராயிரத்துள் இவை வென்றி தரும் 10 மேவி கற்பார்க்கே. 1000 இவை 10 வெற்றி தரும் மேவி கற்பார்க்கேன்னு அப்படி எடுத்துக்கணும். அந்த இதை நம்ம 10ன்றதை முன்னாடி போடுவோம். இவை 10ன்னு போட்டு வெற்றி தரும் போட்டோம்னா தேவைப்படும். வெற்றி தரும் 10 மேவி அப்படின்னு இதில் இருக்குது. பாட்டுக்காக அது மாதிரி மாற்றிருக்கேன். அதுக்காக அந்த ஓசை அசை கரெக்டாக வரணுன்றதுக்காக. பாட்டுக்கோட அர்த்தத்தை பார்ப்போம். குன்றம்ன்றது கோவர்தகிரி. குன்றம் எடுத்த பிரான், அந்த கோவர்தகிரியை குடையாக எடுத்த பிரான்றது எங்களுக்கு பேருதவி புரிந்தவன், எங்களை ரட்சித்து காப்பாற்றுவார்னு அர்த்தம். பிரான் அடியாரோடும் என்ன பண்ணுறாரா, அவருடைய அடியாரோட சேர்ந்து பெருமாள் என்னன்னா, அவருடைய அடியார்கள் கூட 10ஓட 11 வந்திருப்பாராம். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அடியார்களோட எளிமையாக அந்த தன்னுடைய அந்த இதெல்லாம் காமிச்சிக்காத எளிமையாக சேர்ந்து ஒன்றி நின்றன்னா அவளுக்குள்ள கலந்து போய் நின்னேன். அந்த அந்த அடியார்களோடு ஒன்றா, அடியார்களோட அவங்களோட ஒருத்தருக்குள்ள ஒருத்தராக இருக்குது, சாதாரணமாக பேசிட்டு இருக்குது. அது எல்லாராலையும் பண்ண மாட்டா இல்லையா. அது ஒன்றி நின்ற சடகோபன் உரை செயல். சடகோபன்ன்றது நம்மாழ்வாரை சொல்லுது. சடகோபன்றது நம்மாழ்வாரோட பேர். சடகோபன்னு பேர். சடம்ன்றது குழந்தைகள் பிறக்கும்போது உருவாகிற ஒரு வாயு. குழந்தைகள் பூமியில் பிறக்கிற வரைக்கும் ஒன்றும் வராது. பூமியில் தலையில் உதிச்ச உடனே அந்த சடம்ன்ற வாயு பிடிக்கும். அந்த வாயு பிடிச்சிட்டுதுன்னா அவளுக்கு அது வரைக்கும் இந்த பூர்வ ஜென்மம்லாம் மறந்துடுமா. அதனால குழந்தைக்கு பிறக்கிற வரைக்கும் அதனோட ஞாபகங்கள்லாம் இருக்குமா. பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் தான் யார் எங்கே இருந்தோம், எப்படி வந்திருக்கோம், இப்போ எப்படி இந்த அம்மா எந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கோம், இந்த அம்மா வயசில் பிறந்திருக்குமே அப்படின்னு கெஞ்சுமா பெருமாள்கிட்ட. என்னை அனுப்பாத, என்னை பூமிக்கு அனுப்பாத, நான் இன்னொரு பிறவி எனக்கு வேண்டாமே, என்னை விட்டுறேன் நான் ஜீவாத்மா கெஞ்சுமா பரமாத்மா கிட்ட. ஆனால் பரமாத்மா உனக்கு இருக்கு, இன்னும் உன்னுடைய ஊழ்வினைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ தீக்கணும், நீ பிறந்துதான் ஆகணும்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விடுவாராம். அந்த மாதிரி வர அதெல்லாம் ஞாபகம் இருக்குமா அவருக்கு எல்லாம். ஆனால் பூமியிலேருந்து பிறந்து வெளியில் வந்த உடனே, அம்மா வயிற்று விட்டு வெளியே வந்த உடனே சடம்ன்ற வாயு சூழுமா. அந்த வாயு சூழ்ந்த உடனே எல்லாம் மறந்து போயிடும் அவளுக்கு. எல்லாமே மறந்து போயிடும். அதுக்கப்புறம் 3 வயசு 4 வயசுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அந்த ஞாபகமே வரும். அதனால தான் நம்ம கூட பாருங்க, ஒரு 2-3 வயசுல நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்காது. ஒரு 4 வயசு 5 வயசு அதுக்கு மேலே நமக்கு நடந்ததுதான் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். 6-7 வயசுல எல்லாம் கொஞ்சம் நன்னாவே ஞாபகம் இருக்கும். அதான் அந்த நமக்கு மறந்து போகிறது காரணம் தான். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த சடம் வாயு சூழ்ந்த உடனே ஒரு 4 வருஷத்துக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியாமல் போயிடுமா. அந்த மாதிரி அந்த சடம்ன்ற வாயு இவர் நம்மாழ்வாரை சூழும்போது பிறக்கும்போது எட்டி உதைச்சாராம். கோபத்தால் எட்டி உதைச்சாராம் காலையில். அதான் சடகோபன் அவர் பேர். அந்த சடம்ன்ற வாயு கோபத்தால் ஓங்கி உதைச்சதுனால ஓடியே போயிட்டான் அந்த வாயு. அந்த வாயு வெட்டி உதைச்சாரு. அதனால அவருக்கு போன பிறகு அவருடைய பூரண இதுவும் 3 முக்காலமும் அது வருது. அதனால தான் அவரை சொல்றது. அதுதான் சடகோபன். அந்த மாதிரி அப்படிப்பட்ட சடகோபன் ஆகிய நம்மாழ்வார் உரை செயல்னா அவர் நம்மளுக்கெல்லாம் எழுதி கொடுத்த நமக்கு உரைத்த செயலானது அப்படி எடுத்துக்கணும். உரை செயல் நன்றி புனைந்த
நன்றின்னா நன்றாகன்னு அர்த்தம். புனைந்த, புனைந்தன்றது தொகுத்த. ஓராயிரத்துள் நம்மாழ்வார் பாட்டு இதில் வந்து திருவாய்மொழி 1000 பாட்டு இல்லையா, அதை சொல்கிறேன். ஓராயிரத்துள் இவை 10, ஓராயிரத்துள் இவை, அந்த 1000 இவை வெற்றி தரும், வெற்றி தரும். எது? அந்த ஓராயிரத்தில் இவை, இவைன்றது 10, ஓராயிரத்தில் இவை 10 வெற்றி தரும்னு வரணும். அந்த நம்ம மேலே குன்றம் ஒன்றி நன்றின்னு வருது இல்லையா, அதனால் அந்த வென்றின்றது அங்கே வரணுன்றதால அங்கே போட்டேன். பாடலுக்காக இது மாதிரி கவிதை எழுதுறவா பாட்டு பாடுறவா செய்கிறது தான் இது. அது மாதிரி செஞ்சுட்டார். 10 இந்த ஓராயிரத்துள் இவை வெற்றி தரும் 10, இந்த வெற்றிகளை தரக்கூடிய 1000 இருக்கின்ற இந்த 10 பாடல்களும் மேவி கற்பார்களை, மேவின்னா விரும்பி, விரும்பி கற்பார்க்கே, இதை கருத்தூன்றி கற்றுக்கிறாளே அவளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா வெற்றிகளை தேடி தருமா அந்த பாடல். அதுதான் இந்த இதோட இது பாட்டோட அர்த்தம். என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, அந்த கோவர்தனகிரியை மகேந்திர மலையை கோவர்தனகிரியை கோவர்தனகிரியை கொடையாக எடுத்து கையில் வச்சு தாங்கின அந்த கிருஷ்ணன் அடியாரோட அவளுக்குள்ள ஒத்தராய் எளியராய் நின்று அவளுக்குள்ள ஒத்தராக இருந்து நின்ற சடகோபன் உரை செயல், அந்த மாதிரி அடியார்களோட ஒத்தராக நின்ற சடகோபனாகிய நம்மாழ்வார் கூறிய இந்த செயல்களை நம்மாழ்வார் நன்றாக புனைந்த, அதாவது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறோமே, அது நன்றாக புனைந்த அவர் வந்து நம்ம தொகுத்து கொடுத்த ஓராயிரத்துள் 1000 பாடல்கள்லையும் வெற்றி தரும், வெற்றியை தரும். எது வெற்றி தரும்? 10, இந்த 10 பாட்டும் மேவி கற்பார்கள், விரும்பி கற்பவர்களுக்கு, விரும்பிய கருத்தூன்றி கற்றுக்கிறா இல்லையா அவளுக்கு இந்த பாடல்கள் வெற்றியை தரும் அப்படின்றதாக சொல்லி முடிக்கிறார். இதில் பாருங்க, முதல்ல வந்து பெருமாளை சொல்லிடுறாரா, குன்றமேந்தி குன்றம் எடுத்த பிரான் அடியாரோடும், குன்றம் எடுத்த பிரான்றது கிருஷ்ணனை சொல்லிடுறாரா. ஒன்றிய சடகோபன் அவருடைய இதை சொல்லிடுறாரா, அவரோட இதை சொல்லிடுறாரா. நன்றியுடன் புனைந்த ஓராயிரத்தில் இவை 10, அந்த பாட்டோட பெருமையை சொல்லிடுறாரா. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? நம்மளுக்கு வெற்றியை தேடி தரும், அது சொல்லிடுறாரா. இது மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அவர் பாடலில் இந்த பலசுருதி பாடு இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.